வணக்கம். தனிமனித சிந்தனை மாற்றமே சமூக மாற்றம். அந்த வகையில நாம வந்து மருத்துவ வேட்பாளராக, இளம் வேட்பாளராக, இளம் பெண் வேட்பாளராக திராவிட முன்னேற்றக் கழகத்தால் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவர் கோகிலமணி அவங்களை ஆதரிச்சு தான் பேசப் போறோம். இவங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய அவிநாசி தொகுதியினுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்காங்க. இவங்க வந்து இந்தியாவினுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய இளம் வேட்பாளர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு மருத்துவராக அவங்க வந்து அந்த பகுதியில இயங்கியிருந்தா கூட, அந்த மக்களுக்கான மருத்துவ சேவை தான் செஞ்சிருக்க முடியும். இப்ப அந்த மருத்துவர் வேலைய விட்டுட்டு அவங்க வந்து மக்கள் சேவை அப்படின்னு வர்றாங்க. ஸோ திமுக வந்து அவங்களுக்கு குடுத்துருக்கக்கூடிய இந்த வாய்ப்புனால அவங்க என்னலாம் பண்ண முடியும் அப்படின்னா, அவங்க மருத்துவராக ஒன்றிய அரசின் கீழ தான் அந்த கட்டுப்பாட்டுல தான் அது இருக்கு அந்த துறை. ஸோ அதுல வந்து ஒரு ஒரு அளவுக்கு தான் மக்கள் சேவை, மக்களுக்கு மருத்துவம் செய்திருக்கலாம். அவ்வளோதான் அவர் செய்திருக்கலாமே தவிர, மருத்துவ கட்டமைப்பை வலுப்படுத்தியிருக்க முடியுமானா முடியாது. ஆனா திமுக வேட்பாளராக அவர் அந்த பகுதியில செலக்ட் ஆகி வரும் பட்சத்துல கண்டிப்பா வருவாங்க. ஸோ அந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்களுக்கான மருத்துவ கட்டமைப்பை வலுப்படுத்த முடியும். இன்னுமே வந்து எளிய குடும்ப பின்னணியிலிருந்து வந்திருக்கிறாங்க. பெண் வேட்பாளராக இருக்காங்க. 4 பெண் குழந்தைகளோட வளர்ந்திருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து மிகப்பெரிய ரெவல்யூஷன்ஸ கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல வேட்பாளர். ஸோ அந்த பகுதி மக்கள் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இந்த முயற்சிக்கு வந்து இந்த முயற்சியினால நெறைய பலன்கள் பெறுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இவங்கள எதிர்த்து நிக்கக்கூடிய முருகன் மத்திய இணையமைச்சராக இருக்கிறாரு. அவர் பாஜகவுல மத்திய இணையமைச்சர் அப்படின்னா, பாஜகவுல மத்திய இணையமைச்சரா இருந்தா என்ன? என்னவா இருந்தா என்ன? பாஜகவே தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு ஆணி தான். ஸோ அப்போ மத்திய இணையமைச்சரா இருக்கிறாரு அவரு அப்படின்னுலாம் பேசப்படுது. ஸோ அவர் வந்து பாஜகவுல மத்திய இணையமைச்சரா இருந்தாலும் திமுகவினுடைய கடைநிலை தொண்டருக்கோ, இல்ல திராவிட இயக்கத்தின் கம்யூனிஸ்ட் இயக்கங்களினுடைய தோழர்களுக்கோ ஒரு துளி கூட ஈடாக முடியாது. சரி மத்திய இணையமைச்சராக இருக்கிறார்ல, அவர் வந்து அந்த அவ்வளோ பெரிய பதவியில இருந்து கோயம்புத்தூருக்கோ, இல்ல தமிழ்நாட்டுக்கோ அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? தமிழ்நாட்டினுடைய கல்வி நிதிய வாங்கி குடுத்தாரா? இல்லைன்னா இங்க கோயம்புத்தூர்ல மெட்ரோ வர்றதுக்கு காரணமா இருக்கிறாரா? என்னதான் பண்ணாரு அப்படி? சரி ஓகே. அவருக்கு போய் பேட்டி எடுக்க போனாங்க. போன யூனியன் எலக்ஷன்ல அவர் போய் பேட்டி எடுக்க போறாங்க. பேட்டி எடுக்கும்போது இத நான் நேரடியா பார்த்தது விஷயம். ஜர்னலிஸ்ட் ஜர்னலிஸ்ட் போய் அவர கேள்வி கேட்குறாங்க. அ இங்க வந்து பெட்ரோல் விலை ஏன் ஏறுச்சு அப்படின்னு. இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய மதவாத சிந்தனை, மதத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிற ஒரு எச்ச பொறுக்கித்தனம். இதை வந்து அவர் பண்ணாரு. அப்ப எங்க மீடியால, எல்லா மீடியாலயும் ஒளிபரப்பான நியூஸ் தான் இது. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போட்டாரு. பெட்ரோல் விலை ஏன் ஏறிடுச்சுன்னு பத்திரிகை துறை கேள்வி கேட்கும்போது, மத்திய இணையமைச்சர் இருக்கக்கூடிய முருகனுடைய பதில் வந்து ஜெய் ஸ்ரீராமா இருந்தது. ஜெய் ஸ்ரீராமுக்கும் எங்களோட நாங்க பெட்ரோலுக்கு குடுக்குற காசுக்கு என்னய்யா சம்மந்தம்? ஸோ இவர் வந்து அப்படிதான் பதில் சொன்னாரு. ஸோ இவங்க வந்து இப்போ மத்திய இணையமைச்சரா அதற்கு பின்பு இவங்க எந்த ஒரு நல்ல விஷயமும் செய்யல. மாறாக எங்களோட சிஎம்க்கு, தமிழ்நாட்டினுடைய சிஎம்க்கு பாஜகவினுடைய மனுவாத சிந்தனைகளை அடி வேர்ல அவங்க துவங்கும் போதே புரிந்து கொண்டு எதிர்க்கக்கூடிய ஆல் இந்தியாவிலேயே எதிர்க்கக்கூடிய முதல் நபராக அவர் தான் இருந்திருக்கிறார் இதுவரை. ஸோ அவருக்கு இவர் அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு வீடியோ நான் பார்த்தேன். எல்லாத்துக்கும் ஒரு அளவு உண்டு. என்ன முருகன், நீங்க வந்து உங்களுக்கு திராணி இருந்தா எங்க சிஎம் நிறுத்தியிருக்கக்கூடிய அந்த இளம் வேட்பாளருக்கு எதிரா உங்களால எந்த அணியையும் புடுங்க முடிஞ்சதுன்னா புடுங்கிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ நீங்க வந்து மத்திய இணையமைச்சராக இங்கேயே எதுவுமே பண்ணல. எந்த பகுதிக்குமே எதுவுமே பண்ணல. உங்களோட நீலகிரி அங்கேயும் எதுவும் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு நீலகிரியில ஏதோ ஒரு அரசு விழால போய் பெண்களுக்கு அரசு அ விழால போய் ஒருத்தங்க வந்து ஆங்கரிங் பண்ணுவாங்கல்ல, அந்த நிகழ்ச்சிய தொகுத்து வழங்கக்கூடிய பெண்கள்ட்ட போய் இவர் வந்து தன்னைத்தானே புகழ்ந்தெழுத சொல்லி எழுதி குடுத்துருக்கிறாரு, பேசியிருக்கிறாங்க அவங்க. இதுதான் நடந்திருக்கே தவிர, இந்த சவார்கர் வந்து தனக்கு தானே வீர சவார்கர்ன்னு போட்டுக்கிட்டாம்ல, அதுதான் இவங்களோட ஐடென்டிட்டியே தவிர, இவங்களுக்குன்னு மக்கள் சேவைன்னு ஏதாவது ஒரு ஐடென்டிட்டி இருந்தா காட்ட சொல்லுங்க. நீங்க வந்து இவரெல்லாம் வந்து தொகுதியில வாக்கு சேகரிக்க வரும்போது, அந்த பகுதி மக்கள் வந்து கேள்வி எழுப்பணும். இதுதான் நேரம், இதுதான் சமயம், இப்பொழுதுதான் கேள்வி கேட்க முடியும். கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்டு ஓட ஓட விரட்டுங்க பாஜக வேட்பாளர்களை. அதுதான் அவங்களுக்கு நீங்க தரக்கூடிய பதிலடி. இந்தியா முழுக்க அவங்க செய்த வன்முறைகளுக்கு தமிழ்நாட்டில இருந்து தான் எப்பவுமே குரல் வலுவாக வந்திருக்கு. இன்னமும் வலுவாக வரும். கோகிலமணி அவங்க வந்து வெற்றி வேட்பாளராக வர வேண்டும். அதுவும் அவங்க வந்து ஜெயிப்பாங்க அப்படிங்கிறதுல எனக்கு இது இல்ல. ஆனா அவங்க வந்து மாபெரும் வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிக்கணும். அது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமையணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கேட்டுக்கிறேன். அவங்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல வாக்களித்து கண்டிப்பாக வெற்றி பெற வைக்கணும். நன்றி, வணக்கம்.